ஜுபேர், விஜய் சிபிஐ அலுவலகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தகவல். கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் விசாரணை அப்படின்றத என்னென்ன கோணங்கள்ல நீங்க பாக்குறீங்க? விஜயிடம் விசாரணைங்கிறது அந்த விசாரணை இறுதி கட்டத்திற்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி எல்லாரோடையும் விசாரணை முடிச்சுட்டாங்க. குறிப்பா அந்த கார் டிரைவருடைய வாக்குமூலம் தான் ரொம்ப முக்கியமான வாக்குமூலமா பார்க்கப்படுது. அஜித் குமார் என்ற அந்த வேனையை ஓட்டி கொண்டு வந்தவருடைய வாக்குமூலம் ரொம்ப முக்கியமான வாக்குமூலமா பார்க்கப்படுது. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்துதான் இந்த வேனையை அவங்க சோதனை நடத்தினாங்க. அதற்கு பிறகுதான் சம்மன் அனுப்பப்பட்டு விஜய் இன்னைக்கு போயிருக்கிறாரு. கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும். அது விஜயினுடைய பேர் சேர்க்கப்படுறாங்களா என்னங்கிறது தெரியல. இப்ப என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு விளக்கு கேட்பாரு, கோர்ட்டுக்கு போவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலா இந்த நேரடியா வருவதற்கான விளக்கு கேட்பாரு, எழுத்து மூலமா தர்றேன், இல்ல வீடியோ கான்பரன்சிங் மூலியமாக நான் விசாரணைக்கு வர்றேன்னு சொல்லுவாரு, அதை நோக்கி கோர்ட்டுக்கு போவாருன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் நேரடியாவே போயிட்டாரு. இப்ப இந்த விசாரணை முடிந்ததுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் விசாரணை இறுதி கட்டத்திற்கு வந்துருச்சு. ஏன்னா இவரோட விசாரணை முடியுது. அடுத்து யாரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும் போது இவரை நெருங்குகிறார்கள் அப்படிங்கறது மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு வட்டத்துக்குள் விஜய் மாட்ட போகிறார், சிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு. இல்ல, இந்த விசாரணை அப்படின்றது வழக்கு தொடர்பா, கரூர் சம்பவம் தொடர்பா, இதை தாண்டி விஜய் சிக்க போகிறார் அப்படின்றது வழக்கு தொடர்பா சொல்றீங்களா, இல்ல பொலிட்டிக்கலி கூட்டணி பொலிட்டிக்கலி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவரை கூட்டணிக்கு கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. இவ்வளவு சம்பவத்திற்கு பிறகும் நீங்க அவரை என்டிஏக்குள்ள கொண்டு வருதுங்கிறது வேற ஒரு மாதிரியா தான் ரியாக்ஷனா தான் ஆகும். அப்ப நாங்க சொல்றதை நீங்க கேட்டு நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக் வைக்கலாம். இப்ப விசாரணை முடிந்தாலும் தீர்ப்பு வராது. தீர்ப்புகள் வருட கணக்குல கூட போகும். இப்ப நிறைய வழக்குகள், சிபிஐ வழக்குகள் விசாரணை முடிந்து பெண்டிங்ல இருக்கு. அப்ப இந்த வழக்கை விசாரணை முடித்து கையில் வைத்துக் கொண்டு எங்களுடைய வழிக்கு நீங்க வாங்கன்னு அவங்க ஒரு சொல்லக்கூடிய விஷயமா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் பாக்குறோம், பல வழக்குகளை நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இவர்கள் இந்த வேலையை செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ தமிழ்நாட்டில் விசாரணை நடந்தது. இந்த விசாரணை அப்படின்றது அவங்க சிறப்பு குழுவெல்லாம் போட்டு எஸ்ஐடி எல்லாம் போட்டாங்க. அப்போ விஜயுடைய பெயர் எஃப்ஐஆர்ல இல்லை. இப்போ சிபிஐ பதிவு செய்ததுல எஃப்ஐஆர்ல இல்லை. ஆனா விஜயை விசாரிக்காம இந்த வழக்கு முழுமை பெறாது இல்லையா? ஸோ அப்போ விஜயை விசாரிச்சாதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுன்றது ஒரு ப்ரொசீஜர் தானே. அதை எப்படி ஒரு ட்ராப் மாதிரியோ சிக்க வைக்கிறதுக்கான முயற்சின்னு பாக்குறீங்க? இல்ல, இப்ப நீங்க ஆந்திராவில் புஷ்பா 2 படத்துக்கு கூட்ட நெரிசல்ல இறந்து போன வழக்கு பார்த்தோம். அதுல அல்லு அர்ஜுனா குற்றப்பத்திரிகையில சேர்த்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் போய்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சேம் இதே மாதிரியான ஒரு இதுதான் சம்பவம் தான் அதுவும். அதுல அல்லு அர்ஜுன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இவர் இன்னைக்கு இறுதிக்கட்ட விசாரணை முடிந்து இவருடைய வாக்குமூலத்தை வாங்கி இவரையும் அதுல சேர்க்கிறாங்களான்னு தெரியல. இல்ல இவரிடம் ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுதுன்னா எழுத்து மூலியமா வாங்கியிருக்கலாம். ஓகே, இல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். இல்ல சிபிஐ அதிகாரிகள் அவர்கிட்ட நேரடியா போய் விசாரணை நடத்திருக்கலாம். அவருக்கு டெல்லிக்கு வரவழைத்து பண்றாங்க அப்படிங்கும் போது இது ஏதோ ஒரு நெருக்கடி தான் அப்படின்னு பார்க்கப்படுது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.